பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது சார். கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு ப்ரோ. சாப்பிட்டாச்சுங்க. சந்தோஷம். சரி, ரைட். நேற்று நைட்டு நியூஸ் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான நியூஸ் வந்து எதுவும் வரல. சரிங்களா? ஸோ லிக்விடிட்டி கலெக்ட் ஆனதுக்கு பை சைடில் வந்து டிஎக்ஸ்ஒய் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ செல் சைட் லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது கலெக்ட் பண்ணியிருக்குது. பட் இங்கேயும் இப்படியே ஏறினா அப்படின்னா திருப்பி என்ன ஆகும்? இங்கே நடந்த அதே சினாரியோ இங்கே நடக்கும். சரிங்களா? அதனால் பார்த்துங்க. நேத்தோட 50%ல் என்ன பண்ணக்கூடாது? டெய்லி கேண்டில் இன்னைக்கு கேண்டில் போய் நேத்தோட 50%க்கு மேலே இப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி வச்சதுன்னா 4 ஹவரும் 1 ஹவரும் மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சு நிற்கிதுங்கிற பட்சத்துக்கு இந்த லிக்விடிட்டிஸ் எடுக்க ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ட்ரெண்டு சேஞ்ச் எல்லாம் கிடையாது. சரிங்களா? மந்தோட ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணி வந்தான், டேவோட லிக்விடிட்டியை தூக்கிடுவாங்கிறது சொன்னோம், முடிஞ்சிருச்சு. இனிமே மொமெண்டம் வச்சு தான் மேற்கொண்டு கீழே நகர்த்த போதா அடுத்த லிக்விடிட்டிஸை நோக்கி, இல்லை பைசைட் லிக்விடிட்டி எடுத்து கீழே விழுக போகிறானாங்கிறத பார்க்கணும். மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கட்டாயம் டேல இன்டர்னல் பைசைட் லிக்விடிட்டி என்ன ஆகும்? கலெக்ட் ஆகும். சரிங்களா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது ப்ரோ. ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஸோ டே பயாஸு நல்ல பீரிஷ் ஸ்கேனில் இருக்குது. ஆனால் இங்கே லோவை தூக்குன மாதிரி இருக்கிறான். கேப்பை கீழே குதிச்சு ஓப்பன் ஆகிருக்கிறான். பார்த்தாவே தெரியும். சரிங்களா? ஜம்ப் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்குது. மேபி அது நியூஸ் வந்த எஃபெக்ட்னால இருக்கலாம். இன்னைக்கு டிஎக்ஸ்ஒய் வந்து மெஜாரிட்டியாக செல்லா பையா எது பார்க்கலாம்? செல் பார்க்கலாமா, பை பார்க்கலாம்? என்னாச்சு? செல்லு பார்க்கலாம். மியூட்டில் போட்டுங்க. சரிங்களா? செல் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 4 ஹவர் போகும்போது க்ளீனாக என்னதில் வர இருக்குது? ஒரு ரேஞ்சு. இப்போ இந்த ரேஞ்ச் லாக் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு ரேஞ்ச் வந்து லாக் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இந்த ஜோனுக்கு ப்ரீமியமில் இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா இது பாதி ப்ரீமியம் பாதி டிஸ்கவுண்டில் வருது. இன்னைக்கு நாளைக்கு உள்ள இந்த ஜோனை ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னா எஃப்இஜியோட என்ன கம்பைன் ஆகிருக்குது? வீக்லியோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுங்கிறது கம்பைன் ஆகிருக்குது. கம்பைன் ஆகிருக்குதா இல்லையா? ரைட். அப்போது இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போகாமல் இன்னைக்கோ நாளைக்கோ ப்ரைஸ் இதை ரியாக்ட் பண்ணுதுன்னா எதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி? ERL எடுக்குது ஜாஸ்தி. சரிங்களா? 1 ஹவர் போகும்போது இதில் ஆர்டர் பேரிங் இருக்கான்னு கேட்டால் இருக்குதா இல்லையா? இல்ல ப்ரோ. உட்காந்துருக்குது, மேலே தூக்கி இங்கே உட்கார வச்சுருக்கான் இல்லையா? இப்போ ஆர்டர் பேரிங் இதில் ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம். அதாவது எஃப்இஜிக்கு மேலே இருக்குது. ஸோ எஃப்இஜியை ஸ்வீப் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குதுங்கிறது அர்த்தம். அப்படிதானே? சரி, ரைட்டு. ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு வேளை இப்படி ஏறி இதை தொடாமல் இங்கே ஃபார்ம் ஆகிறது கன்சிடர் பண்ணிக்கலாங்க. லோ ப்ராபபிலிட்டி தானே ப்ரோ? லோ ப்ராபபிலிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சந்தோஷம். இப்போ செல்லு தானே. வீக்லியோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை தாண்டாத வரைக்கும் டேவும் செல்லு தான், 4 ஹவரும் செல்லு தான். புரியுதுங்களா? இப்போ நான் நேத்தோட ஹைலோக்கு ஃபிப் அடிச்சு நான் நேத்தோட 50% ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக போகும்போது என்ன ஆகும்? இன்னைக்கு நாளைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு பை ஸ்ட்ராங்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. சரிங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும். அப்போ இறங்கின வேகத்துக்கே இப்படி தூக்கி நிற்கக்கூடாது. அது ஸ்பீட் டவுன் ஸ்பீட் அப்பாக போயிடும். இப்போ பொறுமையாக வருதுங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணலாம்? எஃப்இஜி ஃபோக்கஸ் செல் எஃப்இஜி ஃபோக்கஸ் பண்ணலாம். செல்லு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது செல்லுனா அடுத்து வரக்கூடியது என்ன இருக்கும்? அப்படி இந்த எஃப்இஜியில் டேப் பண்ணிட்டான் ஆனால் வேலை செய்யலைன்னா அடுத்து எதுக்கு ரெடியாக இருந்துக்கணும்? பை சைட் லிக்விடிட்டி இன்டர்னல் கலெக்ட் பண்ண போகிறாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். சரிங்களா? பை சைட் லிக்விடிட்டி இன்டர்னல் கலெக்ட் பண்ணி போகிறாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். புரியுதா? ஹீரோ யூஎஸ்டி போனீங்க அப்படின்னா டிட்டோ ஆப்போசிட்டாக இருக்குமா? மந்த்லி
புல்லிஷில் வரான். வீக்லி புல்லிஷில் தான் வருது. டே என்ன பண்ணுது? ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை ஸ்வீப் பண்ணி இறங்கி நிற்கிறானா? ஆமா இறங்கி ப்ரோ. நிற்கிறான். ஆமா ப்ரோ. ஆமா. ரைட். ஆமாம். இது உங்களுக்கு கேப் அப்போ ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு டிஎக்ஸ்வேல ப்ராப்பர் ரிஜெக்ஷன் மாதிரி தெரியல. பட் இது எப்படி இருக்குது? ப்ராப்பர் ரிஜெக்ஷன் மாதிரி ப்ராப்பரான தெரியுது இல்லைங்களா? ரிஜெக்ஷன். இதுல வேகமா விழுந்தான்னா சாலிடா என்ன பண்ணிடும் பிரைஸ்? இது தூக்கிடும். சரி. ரைட். அப்போ இது குறுக்க காப்பாத்துறது எது? கீழே விழுக விடாம காப்பாத்துறது எது? இப்போ இங்க ஒரு ஸ்விங் வீக் ஃபார்ம். ஓப்பன். பை சைடு பை சைடு எஃப்இஜி ப்ரோ. இப்போ இந்த கேண்டில் வீக்கோட ஓப்பன் சப்போர்ட். ரைட். சரிங்களா? இப்போ 18 நிமிஷம் இருக்கு. இந்த ஸ்விங்கு ஓப்பன் ஆயிடும். சரி, என்னதுன்னா க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? அண்ட் ஃபிப் அடிக்கும் போது ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் கம்பைனோட எனக்கு என்ன வருது 4 ஹவர்ல? FG. இது கிளீனா FAG. இருக்குதா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதா? நான் என்ன பண்றேன்? 1 ஹவர் போறேன். ஆர்டர் பேரிங்கோட இருக்குதா? ஆமா ப்ரோ. ரைட். இப்போ இந்த என்ட்ரி வந்துச்சுன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள வருது அப்படின்னா தேருமா தேராது? சரி ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. சரிங்களா? சப்போஸ் இந்த ஜோனுக்கே வராமல் போகுதுன்னா 1 ஹவர் வியூலாம் போட்டிருந்தீங்க பார்த்தேன். ஸோ 1 ஹவர் வியூ பார்க்கும்போதும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு ஜோன்ஸ் வந்து இருக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே செட்டப்ஸ்க்கு. சரிங்களா? ஸ்விங்கை ஒன்று லாக் பண்ணி இருக்கும். பட் இதுக்கு ஆர்டர் பேரிங் இருக்குமான்னு கேட்டால் ஸ்டில் நோ. சரிங்களா? ரைட் சைடில் ஃபார்ம் ஆனதாக இருக்குது. ஹைலேருந்து லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ப்ராப்பராக கிடையாது. அப்படிதானே? ஆமா ப்ரோ. அப்போ 1 ஹவரோட இந்த இம்பேலன்ஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்தாலும் ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்குது. ஸோ லோ ப்ராபபிலிட்டி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கை வச்சு போகணும். இல்லை அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் வரல ப்ரோ, ஏன்னா இன்றைக்கே வந்து இங்கே நிற்பானா டவுட்டு தான். இன்றைக்கே 4 ஹவர் இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துன்னா ஸ்பீட் அப் ஸ்பீட் டவுன் மாதிரி தான் வந்து தொலையும். ஸ்பீட் டவுன். பொறுமையாக வந்து தொலைய மாட்டான். புரியுதுங்களா? அப்போது பொறுமையாக இறங்கி வரான் ப்ரோ. எனக்கு இங்கே ரியாக்ட் ஆகி நிற்கிறான். பட் ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்கிறான். நான் என்ட்ரி பார்க்கலாமான்னா பார்க்கலாம். சரிங்களா? 1 ஹவர்லலாம் பார்க்கக்கூடாது. 1 ஹவர் டு 5 மினிட்ல போய் 1 ஹவரோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை மேட்ச் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். சரிங்களா? ஸ்கேல்ப்பு அவ்வளோதான். 1 ஹவர் டு 5 மினிட்டுங்கிறப்ப அது நீங்கள் ஹோல்டெல்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. இந்த செஷன்னா அந்த செஷனுக்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும். இந்த இன்னைக்கு செஷனை தாண்டி நாளைக்கு ஹோல்ட் பண்ணின்னு இருக்குது அதெல்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. சொன்னது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சப்போஸ் இந்த ஜோன் உங்களுக்கு வேலை ஃபெயில் ஆகுது அப்படின்னா நாளைக்கு 4 ஹவர் டு 15 இந்த ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹையை போய் எக்ஸ்டர்னலே கலெக்ட் பண்ணி நிறுத்திடுவாங்களாங்கிறதான் கிடையாது. இப்போ 4 ஹவர் கீழே வந்துட்டான், இன்றைக்கே தொட்டு நாளைக்கு எக்ஸ்டர்னல் போகுமான்லாம் கிடையாது. நம்மளால் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது அந்த 1:2 கேப்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும். அப்போ 1 ஹவர் டு ஓகே 5 ப்ரோ. இருக்குது, 4 ஹவர் டு 15 இருக்குது. அப்போ இன்னைக்கு 1 ஹவர் டு 5 ஜோன் அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நியூஸ் இருக்குது? செஃப்புக்கு இருக்குது 2 மணி 2:30க்கு. யூஎஸ்டிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு நியூஸ் எதுவும் இல்லை. அப்போ ஹாஃப் ரிஸ்கில் தான் அட்டன் பண்ணுங்கிறது கான்சன்ட்ரேஷனாக இருந்தது. போன ஃபோர்காஸ்ட்லேயே சொன்ன என்ட்ரி வந்து வேலை செஞ்சுருக்குது. பட் இந்த அளவுக்கு க்ளீனாக அதில் என்ட்ரி பிடிச்சிருக்க முடியாது. அதுதான் உண்மை. டேப் பண்ணி எக்ஸ்டர்னல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் திருப்பி திரும்பினான். பட் ஆனால் அவ்வளோ ஷுவாரிட்டியாக அந்த இடத்துல போய் என்ட்ரி எல்லாரும் போட்டிருக்க முடியுமானா முடியாது. அப்போப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. சரிங்களா? பரவாயில்ல. எண்ட் ஆஃப் த டே பிளான் கரெக்டு, டைரக்ஷன் கரெக்டுங்கிறத வச்சு போய்க்கணும். புரியுதுங்களா? சரியான ரிவர்சல். அவ்வளோ. அதனால தான் சரியா இல்லை. பட் ஆனால் நல்லா தான் போயிருக்கு. சரிங்களா? GBBUSD இது என்னது டே அதே மாதிரி ஹையை ஸ்வீப் பண்ணி வரானா இந்த லோவை தூக்குறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. எப்போ ஜாஸ்தி? ஒரே நிமிஷம் எடுத்துருவோம். ஹலோ சொல்கிறா? நான் இது பண்ணுறேன், ஃபோன் கிளாஸில் இருந்தால் கூப்பிட்றேன். ஹலோ கேட்குது தலைவர? கேக்குது. கேக்குது ப்ரோ. நெட்வொர்க் கான்ஸ்டேபிள் ஒரு பச்சை கலர் லைட் எரியுதா சிவப்பு லைட் எரியுதான்னு பாருங்க. அந்த ஒய்ஃபை சிம்பிள். ஒரே நிமிஷம் இருங்க. எப்படி போகுது உங்களுக்கு ட்ரேடிங்லாம்? நல்லா போகுது ப்ரோ. புரியல.
நான் பேச மாட்டேங்கிறீங்க. சிகப்பு கலரா? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஏதாவது உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியுதுங்களா? இப்போ ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோங்கிற மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் வந்து தெரியுதுங்களா? நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு ப்ரோ. கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் வேற நிறைய எதிர்பார்க்குறேனே, ஒருத்தரா பேசுங்க பார்க்கலாம். இந்த வீக்லி ப்ரோ ஹோம்ஒர்க் பண்றது கரெக்டா கரெக்ட் அதுவும் கரெக்ட் ப்ரோ. கரெக்டா பயாஸ் பார்க்க இப்போ தெரியுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ம். அதாவது ஸ்டேபிளா இருக்க முடியுது பயாஸ்ல. இப்படி ம். இருக்குமோ ஒரு கேண்டில் கொஞ்சம் இப்போ புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கும்போது பியர்ஸ் கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசா வந்துருச்சுன்னா பயம் வந்துரும். ஐயோ நம்ம தப்பா இது பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எதனால ம். அது அப்படி வருது, அவ்வளோ பெரிய கேண்டில் வருதுன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. புரியுது. பயாஸ் வந்து கரெக்டா பார்க்க முடியுது. பயாஸ் இருந்தாலே ஓரளவுக்கு எல்லாமே இதுவாகுது. வீக்குக்கான டைரக்ஷன் கிளியர் ப்ரோ. இந்த ஒர்க் பண்றதுல சந்தோஷம் bro. எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, ஓவர் ட்ரேடிங் கம்மியா இருக்கு. ஓவர் ட்ரேடிங் கம்மியா இருக்கு. பேட் டைம் நமக்கான சரி. எட்ஜ் வரைக்கும் ஹிட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதாவது செட்டப் வந்தா மட்டும் உள்ள போறது. ஆ புரியுது. சரிங்க. ஸோ ஒருத்தரும் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதில் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு அதாவது நகர்ந்து போயிடணும். நம்ம சும்மா வந்தோம், நீங்கள் நான் ஃபோர்காஸ்ட் போடுறேன், நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அது அப்படியே டெய்லி ரொட்டீன் மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரி பாருங்கள். இப்போ இந்த வருஷம் முடிய போகுது இல்லைங்களா? நாட்கள் போய்கிட்டே தான் இருக்கும். ஃபோர்காஸ்ட் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுங்களா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஃபோர்காஸ்ட் முத எப்போ போட ஆரம்பிச்சோன்னு தெரியுங்களா? தெரியாது. போன வருஷம் ஜூன் ஜூலையில் ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஆச்சு? 2024 ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் ஜூலைன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே மார்ச் ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. இதனால நீங்கள் பயனானது என்ன? அதுதான் முக்கியம். சரிங்களா? உண்மையுமே சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற விதம் தான். உங்களுக்கு தெரியாது. ரூபன்லாம் என்கிட்ட சொன்னது 10 பேர் வந்தாலும் பேசுகிறா, நீ பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னார் என்கிட்ட. 100 பேர் உதவாங்கிறது நானும் எதிர்பார்க்கல, ரூபனும் எதிர்பார்க்கல. அது பெரிய கிஃப்ட் தான். சரிங்களா? அப்படிங்கும்போது இத்தனை பேர் வராங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் நான் உங்களுக்கான இதை போட்டுட்டு தான் இருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்க. கொஞ்சம் மியூட்டில் போடுங்க. சரிங்களா? நீங்கள் அதை பயன்படுத்தி கொஞ்சம் மேலே ஏறி வாங்க. ஏன்னா 100 பேர் வரீங்க, 85 90 பேர் வரீங்கன்னா அதில் பயனடையணும். நீங்கள் என்கிட்டருந்து கற்றுக்கணும். விஷயத்தை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் எனக்கு வரணுமா? கிடையாது கிடையாது, உங்களுக்கு தான் வரணும். புரியுதுங்களா? கூப்பிடுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? கால் பண்ணுங்க. ப்ரொடக்டிவ் பிஃபோர் நோ ரியாக்டிவ் பிளான் மேட்சஸ். ரைட். சரிங்களா? அதனால் அடுத்ததுலேருந்து நீங்கள் தான் சொன்ன மாதிரி பிரைமரி செகண்டரின்னு 2 அக்கௌண்ட் ரெடி பண்ணுங்கள். அடுத்து நியூ இயர்லேருந்து எல்லாத்துக்குமே புது வருஷங்களாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும். பழசு பண்ண தப்புகளை பண்ணக்கூடாது. சரிங்களா? தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, திருப்பி திருப்பி பண்ணுறது தான் தப்பு. அது தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுறது அது நம்மளோட முட்டாள்தனம் தான். அதை திருத்திக்கிங்க. எல்லாருமே சம்பாதிக்கணும், இதில் எல்லாருமே வளர்ந்து வரணும் அப்படின்னு நினைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். தப்பாக பண்ணுறவங்கள கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறதுங்கிறத தாண்டி தட்டி கொடுத்து தூக்கிட்டு வர்றது தான் நமக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா தப்பு பண்ணாதவங்கலாம் கிடையாது. அதே மாதிரி தான் ஏன் சொல்கிறேன்னா, சாட்டு போட்டால் தப்பாக சொல்லிடுவாங்களோ, 4 பேர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கோசரம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? தப்போ ரைட்டோ போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ என்னையெல்லாம் எடுத்துங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொன்னால் 100 பேர் என்னை ப்ளேம் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நான்ப்பா அப்படின்னு. நீங்கள் நெகட்டிவ்ங்கிறது இருக்க தான் செய்யும். அதுக்கு நான் சொல்லாமையா இருக்கேன். 1000 விஷயம் இருந்தாலும் சரிங்களா, நம்ம சொல்கிற விஷயத்த சொல்லிடணும். புரியுதா? அதனால் அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் கன் மாதிரி ரெடியாக இருக்கணும். நல்ல புரியுதா? ஸோ இதுக்கும் அதே தான், ஜிபிபி யூஸ்டிக்கும் அதே தான். வியூஸை முடிச்சுட்டு வரேன். இந்த சினாரியோவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹீரோ யூஎஸ்டி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ஏதாவது கலெக்ட் பண்ணுச்சா? நான் ஒரு ஸ்கிரிப்டையும் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா? பண்ணியிருக்கு ப்ரோ. ரைட். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். இதுவும் எக்ஸ்டர்னலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. மியூட்டில் போடுங்க லோகேஷ், மியூட் சவுண்ட் வந்து இருக்கு.
சரிங்களா? இந்த எஃப்இஜி இவன் வெறிகுண்டு வேகமாக உடைச்சான் அப்படின்னா என்ன ஆகும்? கீழே தள்ளும். இப்போ இவன்கிட்ட ப்ராப்பராக கீ லெவல் வந்து கிடையாது. அப்போ ப்ராப்பராக கீ லெவல் இல்லாதவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீ லெவல் இருக்கிறவனுக்கு மொமெண்டம் சப்போர்ட்டாக கொடுக்கணும். அப்போ இவன் என்ன பண்ணணும்? இப்படியே பொறுமையாக இறங்கி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணியோ, இல்லை இதுக்கு கீழே போகாமல் மேலேயோ நின்று டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, ஹீரோ யூஸ்டிக்கு பைக்கு போகிறதுக்கு உந்துதல் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும் bro. கிடைக்கும் ப்ரோ. இவன் ஒரே கேண்டில் இப்படி இறக்கி வச்சிட்டான். புரியுதுங்களா? எப்படி இருக்கும்? இதோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? இந்த லோவை தூக்குறது தான் மோட்டிவாக இருக்கும். அப்போ ஹீரோ யூஸ்டிலையும் ப்ராப்பராக என்ட்ரி வராது. நல்லா அந்த வார்த்தையை கவனித்து புரிச்சுக்குங்க. கீ லெவல் நல்லா இருக்கிற செட்டப்பு, அது கொரிலேஷன் பேர் கீ லெவல் இல்லை அப்படின்னா என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கொரிலேஷன் பேர் அதோட கீ லெவல் அப்ரோச் பண்ணுறதுக்கு மொமெண்டம் ரீதியாக சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? இவன் இப்போ கொரிலேஷன் பேரில் வந்து கீ லெவல் கரெக்டாக இல்லை, இவன் மொமெண்டம் கிருட்டுன்னு இறக்கி வச்சுட்டுக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? ட்ராப் பண்ணி மாட்டி விடுவான். வந்து நிற்கிற மாதிரி நின்று கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து மாட்டி விடுவான். நேற்றே ஜிபிபிஎஸ்டி 4/15 செல்லெல்லாம் ஜிபிபி சரிங்களா? 4/15 செல்லு போட்டிங்களா? யார் யார் பார்த்தீங்களா? 4 இம்பேலன்ஸ் டேப் நான் பண்ணேன் ப்ரோ. நான் டிஎக்ஸ்ஒய் கன்ஃபர்மேஷன் வைக்கல, ஹீரோ யூஎஸ்டி கன்ஃபர்மேஷன் வைக்கல. எப்படி பார்த்தீங்க? சின்ன எஸ்எம்டி மாதிரி ஃபார்ம் ஆச்சு, அதில் வச்சு இப்போ அதில் பிரேக்கர் வச்சா இதுலேயும் பிரேக்கர் நான் வைக்கல. ரிவர்ஸ் ஹீரோ யூஎஸ்டியில் பிரேக்கர் வச்சுதான் வைக்கல. பார்க்கக்கூடாது. ஓகே. சரிங்களா? அப்போ இவன் என்ன பண்ணணும்னா மொமெண்டம் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். இப்போ எப்படி இவன் இங்கேருந்து தூக்கி இப்படியே இறக்கிறானோ அதே மாதிரி இப்படி தூக்கி இப்படியே இறக்குனான்னா இதோட டைவர்ஜென்ஸ் சப்போர்ட்டோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் சப்போர்ட்டோட மேலே தள்ளும். இன்னொன்று, அவன் கீழே தொடும்போது இவன் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணலான்னு என்னான்னா இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் ஆகும். எவர் கிரீன் சரியாக வரலையா? லெகசி மாடல் கொடுத்துருக்குது, பேக் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது, அதை பயன்படுத்திக்கிங்க. ரெண்டுமே இல்லையா? 7 கிரைட்டீரியா இருக்குது, பயன்படுத்திங்க. இதை பயன்படுத்தி என்ட்ரி எடுக்க தெரியணும். என்ட்ரிக்கு உள்ளே நீங்கள் போயிடணும். எஸ்எல் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக என்ட்ரி போடும். புரியுதுங்களா? ஒரு தப்பு பண்ணுறப்போ தான், தப்பு பண்ணதுக்கப்புறம் தான் அதில் திருத்திக்க முடியும். தப்பே பண்ணாமல் திருத்திக்க முடியாது. அதனால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? சொன்னது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? இல்ல ப்ரோ. இல்ல இல்ல ரைட். இல்ல ப்ரோ. கோல்டு கோல்டு வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணி வரும். நான் ரொம்ப நாளாக கோல்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டாக சொல்லுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன். யார் கோல்டை பற்றி என்கிட்ட கன்சால்டேஷன் தான் போடும். கன்சால்டேஷன். ஏன்னா சில்வரு பேயாட்ட இருக்குது. புரியுதுங்களா? கொஞ்சம் குறுக்க மட்டும் அந்த மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. சில்வர் பேயாட்ட இருக்குது. அவன் ஆல் டைம் கிரியேட் பண்ணினே போகிறான். 62 வரையும் போயிருக்கு. சரிங்களா? இவன் இங்கேயே நிற்கிறான்னா அரைச்சி கரைச்சி தான் ஏற்றும். போன டைமு கோல்டு வேகமாக நகர்ந்துச்சு, சில்வர் பொறுமையாக அரைச்சி 2 ஆல் டைமே அடித்தான். இப்போ சில்வர் வேகமாக நகருது, கோல்டு ஒரே இடத்துல நிற்கிது. நீங்கள் என்ன தான் கோல்டில் என்ட்ரிஸ் பார்த்தாலும் அது என்ன பண்ணும்? பைசெல் ஈக்குவலாக தான் கொடுக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், எல்லா நாட்களையும் கணக்கு வச்சுக்கோங்க. இது செல்லு, அடுத்து கன்சால்டேஷன், செல்லு கன்சால்டேஷன், பை இப்போ செல்லு ஈக்குவலாக இருக்குது. நான் போரிங் கேண்டில்ங்கிற ஒரு சிம்பிள் டூலை ஆன் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன காட்டுது? இது எல்லா கேண்டிலுமே போரிங் கேண்டில் தான். 1 2 3 4 5 6 7 8 9 கேண்டிலும் என்னது? போரிங் கேண்டில் போரிங் கேண்டில் தான். போரிங் கேண்டில் எதை குறிக்கும்? பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ஈக்குவலாக இருக்காங்கிறத குறிக்கும். இது மேலே போய் போரிங் கேண்டில் கிரியேட் பண்ணுதா, கீழே இறங்கி போரிங் கேண்டில் கிரியேட் பண்ணுதாங்கிறத பார்த்தா மேலே போய் போரிங் கேண்டில் கிரியேட் பண்ணுது. நல்ல என்ட்ரி வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கீ லெவலை எடுத்து வரணும். இதுதான் ப்ராப்பர் கீ லெவல். இதுக்குள்ளே நீங்கள் போய் 1/5 4/15 என்ன அடித்தாலும் டக்குன்னு குயிக்காக ஸ்கேல் பிடிச்சிட்டு வரவங்க மாட்டாமல் தப்பிச்சுப்பாங்க. பின்னாடி போகிறவங்க மாட்டிப்பீங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி இறங்குவான், திருப்பி நாளைக்கு ஏறி நிற்கும். லண்டன் ஸ்டேஷன் கீழே இருக்கும், நியூயார்க் ஸ்டேஷன் மேலே இருக்கும். நேற்று லண்டன் ஸ்டேஷன் செல்லா பையா கோல்டு? நியூயார்க் ஸ்டேஷனு இன்னைக்கு லண்டன் ஸ்டேஷன் கீழே, நியூயார்க் ஸ்டேஷன் மேலே இப்படியே தான் நகர்ந்துட்டு இருக்கும். நல்ல என்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில் நல்லா க்ளோஸ் ஆகுதோ, அதாவது பயாஸ் வந்து கண்டினியூவேஷனில் க்ளோஸ் ஆகணும். இங்கே எங்கேயாவது கண்டினியூவேஷன் ஆயிருக்கா? எல்லாம் விட்டு நிற்கான்.
அப்போ என்னைக்கு எப்போ ஒரு கேண்டில் இப்படி டேல கண்டினியூவேஷன்ல வருதோ அப்போதான் அது கீழே நோக்கி ரிவர்சலே ஃபர்ஸ்ட் ஆகும். இதெல்லாம் அடிப்படை. புரிஞ்சுங்களா? அதுவே நடக்காம இருக்குது அப்படின்னா அது கன்சாலிடேஷன் ஃபேஸ். கை வைக்கக்கூடாது. அதையும் மீறி உள்ள போறீங்கன்னா நமக்கு எல்லா வித்தையும் தெரியும். எப்போ உள்ள போகணும், எப்போ வெளியே வருங்கிறது எல்லா வித்தையும் தெரியும். அப்போ அந்த வித்தையை பயன்படுத்தி உள்ள போயிட்டு வெளியே வந்துரு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல ப்ரோ. ரைட். இப்போ இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து பை பார்க்கலாமா? ஸ்கால்பிங் மாதிரி பண்ணிட்டு வரலாம்ல கௌதம்? ம். அவ்வளோதான். உங்களுக்கு ஆர்டர் பேரிங் பண்ணிட்டு புரியல, கேட்கல. இதுல கொஞ்சம் அப்படியே மியூட்ல இருக்கா இல்லைன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துரு. சரிங்களா? இப்போ ஏஷியன் லோ கலெக்ட் பண்ணியிருக்குங்களா இல்லையா? ஆர்டர் பேரிங் மேலே கிடக்குது. சரிங்களா? இது ஏஷியன் லோவை கலெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா? ஆமா ப்ரோ. கரெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நல்ல ஷார்ப் கன்ஃபர்மேஷன்ஸ் வைக்கணும். இப்போ மணி வந்து 11:30. இந்த கேண்டில் இல்லாமல் இதுக்கு அடுத்த கேண்டில் கீழே விட்டு ரிஜெக்ஷன் வைக்கிது அப்படின்னா கொஞ்சம் நகர்த்துவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஸ்கேல்ப்பாக பண்ணிட்டு வரலாம். இன்னும் நல்லா கவனிச்சு புரிஞ்சுங்க. 4 ஹவர் கேண்டிலும் க்ளோஸ் ஆக போகுது. இது நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டலாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏறின வேகத்துக்கு இறங்கி இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போது பை பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ பை செல் லிக்விடிட்டி ஸ்வீப் இன்வெர்ஸ் எஃபிஜி ஃபெயில்னா என்ன ஆகும்? அடுத்து எங்கே நோக்கி போகும்? ஃபுல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண இல்ல. போறோம். அப்போது வீட்டுக்கு இவன் போய்க்கலாம். 4 ஹவரில் இவ்வளோ செல்லிங்காக இவ்வளோ ப்ரெஷராக வச்சுருக்கும் போது நம்ம 1 ஹவரில் போய் பை பார்த்தோம்னா ஏறுற மாதிரி ஏறும், டக்குன்னு இறங்கிட்டோம். 1:2 பிடிச்சிட்டு வரவங்க பரவாயில்ல, பிடிச்சிட்டு வாங்க, பண்ண வேணான்னு சொல்லலை. ஒரு விஷயம் பண்ணுங்க, அதுலேருந்து வர மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே. சரியா? ம். ஓகே ப்ரோ. வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன், நல்ல ட்ரேடை பிரைமரி அக்கௌண்ட்டில் போட்டு உள்ளே போய் வேடிக்கை பார்த்து டிபி என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி சுமாரான ட்ரேடா பிரைமரி அக்கௌண்ட்டில் போட்டு எஸ்எல்ஓ டிபிஓ உள்ளே போயிட்டு அதை அதை அனுபவிச்சிருங்க, அவ்வளோதான். அது எஸ்எல் போனாலும் சரி, டிபி போனாலும் சரி, பிரேக் ஈவன் போனாலும் சரி, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் பர்சனலாக என்னென்னலாம் பண்ணி க்ரோத் ஆனானோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத விதத்தில் நான் பிரித்து சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன நான் பண்ண சொல்கிறேனோ அதெல்லாம் நானும் பண்ணுறோம் தான். அதனால் தைரியமாக பண்ணுங்க. சரியா? அது உங்களை பாதிக்காத விதத்தில் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கிங்க. அது ரொம்ப அசால்ட்டாக நினைக்காதீங்க. அந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 2 அக்கௌண்ட் வச்சு இந்த ட்ரேடை இப்படி பிரித்து போடுறதுங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ம். புரிஞ்சது ப்ரோ. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு புரியல. இது இருக்கு bro. புரியல. வாய்ஸு ரொம்ப எடுக்காம அக்கௌண்ட்ல வந்து எனக்கு அப்படி அவர் வாய்ஸ் எனக்கு அப்படி கேட்குதா இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தான் கேட்குதா? எல்லாருக்குமே அப்படிதான் ப்ரோ இல்ல எல்லாரையும் எல்லாருக்குமே அப்படிதான் அப்படிதான் இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. உங்கள் வாய்ஸு ரொம்ப நெட்வொர்க் ஸ்லோனால ரொம்ப இழுக்குது ப்ரோ. கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. சிவராசுக்கு. சரிங்களா? நெட் இஷ்யூ ஆமாம். நெட்வொர்க் அதான் ரொம்ப அது ஸ்டார்டிங்கில் இருக்கு, போக 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 ரொம்ப ப்ரோ யூஎஸ்டி ஜேபிஒய் ப்ரோ. இந்த ஜோனு இந்த ஓபி வந்து பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். சரிங்களா? பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அப்படி பை ஆல்ரெடி எரிதல் நாட்டு நல்லா கீழே டேப் பண்ணி தான் பை வந்துட்டு ஒன்று போயிட்டு இருக்காட்டு. ஆமா ப்ரோ. 10 to 1. சேத்தான் போடும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாரு. இந்த லிக்விடிட்டி Okay. கலெக்ட் ஆன அப்புறம் ரிஜெக்ஷன் பாருங்க. ரிஜெக்ஷன் வச்சானா 5 மினிட் எஃப்இஜியோட இருக்குது. 5 மினிட் எஃப்இஜி டேப்பு 1 மினிட்ல வந்து இந்த லிக்விடிட்டியை ரிஜெக்ட் பண்ணானா ம். இன்வெர்ஸ் எஃப்இஜியோ சிஸ்டோ பார்த்து பையிடிங்க.
ஒரு 20 பாயிண்ட் தேவை. ஓகே. செந்திலண்ணா என்ட்ரி போட்டிங்களா? ஏற்கனவே நீங்கள் உள்ளே இருப்பீங்க சரிங்களா? அப்படி இப்படி மேலே தூக்குறேன் இல்லைங்களா? இது வந்து இந்த லிக்விடிட்டிஸோ இதை இப்போ இதுவும் பாரு மேலே இந்த ஹையை எடுத்துட்டனால நான் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 லிக்விடிட்டியில் எதை எடுத்தாலும் சரி கீழே இருக்கிறத எடுத்தானா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா 5 மினிட் இம்பேலன்ஸோடு இருக்குது. இதுவுமே 5 மினிட் ஓகே. இம்பேலன்ஸோடு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கேருந்து ஓகே. 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 20-30 பாயிண்ட் பிடிக்கலாம். இந்த ஜோனை ஞாபகம் வச்சுங்க. ஓகே ப்ரோ. சாலிட் ரிஜெக்ஷன் வந்து வரணும். வந்துச்சுன்னா இந்த ஓகே. ஹைஸை தூக்கிடும் ப்ரைஸ். இது ஓகே. ஷோர் ஷாட் டார்கெட்டு, இது அடுத்த டார்கெட்டு ஓகே. வரும். ஒரு 20 பாயிண்ட் தேவை. 2932னா ஒரு 60 வரைக்கும் போவான் நினைக்கிறேன். 80 20லேருந்து 25 பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட்டு செல்லவர் 20-25 பாயிண்ட் வேணால் பிடிக்கும். ஓகே ப்ரோ. இதை வந்து லைவில் வாட்ச் பண்ணிக்கங்க. இதில் கன்ஃபர்மேஷன்ஸ் வருதாங்கிறதையும் பார்த்து ரைட் சரிங்களா? ஓகே. நிஃப்டியில் அதில் நிஃப்டி நான் ட்ரேட் பண்ணுறதில்ல தலைவர், ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது டவுட்னா சாணகனுக்கு கேளுங்க. இந்தியன் மார்க்கெட் பற்றி தெரியாத விஷயத்த சொல்லி சரிங்களா? லாட் சைஸு ஸ்டாண்டர்ட் லாட்டு தான் அதில் நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் மைண்டுக்குள்ளே இவ்வளோ லாஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த லாஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் லாட்டை வந்து போடணும் சரிங்களா? இப்போ நீங்கள் 7K வருதுன்னா நான் பை பண்ணிட்டேன் ஆர்டர் பிளாக் லாஸ்ட். லாட் சைஸ் அது நீங்கள் ஜானகன்ட்ட பேசுங்க சரியா? யூஎஸ்டி ஜேபி வேணும் இப்போலாம் இருக்குன்னா இவன் மட்டும் உள்டாவாக நிற்கிறான் பைக்கு. டிஎக்ஸ்ஒய் செல் இருக்கும்போது பைக் தேரும். சாக்கு தான் மேலே வரும். சிஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். சிஸ்ட் வேணால் பார்க்கலாம். ஆனால் கொரிலேஷன் பேர்லேயே வைக்கணும். கொரிலேஷன் பேர் டிஎக்ஸ்ஒய் செல்லுக்கு இருக்குது. நல்லா தான் தலைவர் ரிஜெக்ஷன் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு க்ளோஸ் ஆக விட்டுட்டு நாளைக்கு இதில் பாருங்க லெகசி மாடல் கிடைச்சா ட்ரை பண்ணிக்கோங்க சரியா? ஓகே. பிரவீன் ப்ரோ அந்த அக்கௌண்ட் வாங்கி கொடுத்துட்டாரா சோனேண்ணா? இல்ல தலைவரே, அதுக்குள்ள அமௌண்ட் காலி தலைவரே. கார்டு பிளாக் ஆயிடுச்சு தலைவரே. அது பேமெண்ட் போட முடியாது. போட்டு ஏற்கனவே ஒருத்தர் லாக் ஆகிச்சாரு நல்லா இருக்குது. வாங்கலையா பண்ண நீங்க? எங்க தலைவர், நான் தான் போய் சொன்னேன் அமௌண்ட் முடிஞ்சுச்சு. அப்படியா? ஆமா சரி தலைவரே. விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க. மறுபடியும் போடுவோம் பார்த்து விட்ருவோம். கௌதம் பிரதர் ஒரு ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, அமௌண்ட் ரெடி ஆயிடும். ஹலோ கௌதம் பிரதர், கேக்குதா? சொல்லுங்க. நான் ஜெகன் ப்ரோ, எப்படி போகுது? சொல்லுங்கய்யா. நான் ஜெகன் ப்ரோ. அது 2வது உட்காந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கேயா. அக்கௌண்ட்டா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல பண்ண தப்பு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன். அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி தள்ளிட்டு ஐயா நேத்தா ஒரு எஸ்எல் இல்ல எஸ்எல் வந்திருக்கேன், எஸ்கேப் ஆயிட்டேன். ரைட் விடுங்க. எப்படி இருக்கு பெங்களூர் குளிர்லாம்? எப்படி இருக்கு? கொஞ்சம் அதிகமா ப்ரோ இருக்கு. அதிகமா இருக்கு. ஐயா எனக்கு நேத்து ஜேபிஐல ஒரு எஸ்எல் நியூஸ் டைம் பார்க்காத விட்டாயா. நியூஸ் தப்பு நம்ம மேலன்னு சொல்லுங்க. ஐயா கன்ஃபர்மேஷன் வச்சு சோச்சு போட்டாயா, புடிச்சு என்ட்ரி போட்ட அடுத்த நிமிஷம் நியூஸ் ஸ்கேன்ல விட்டு ஒரு தூக்கிட்டாயா. விடுங்க பார்த்துக்கலாம். சகஜம் தான். மனசு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தது. பிடிசி வந்து வீக்லியில் இன்சைட் பாரு டே மெதுவாக மேலேறி வந்து நிற்கிறான் சரிங்களா? இது 1 ஹவர். இன்னைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி 4/15 1/5ல எங்கே கிடைச்சாலும் செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்கலாம். தப்பு இல்லை சரிங்களா? பிடிசி ஜேபிவை
ப்ரீமியம் ஜோனில் இருக்குது. இது டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வந்து திரும்பணும் அப்படி. சரிங்களா? ப்ரீமியம்லேயே இருந்து திரும்புகிறான்னா திரும்பிட்டு போட்டு ரிஸ்க்கை கம்மியாக வச்சு போச்சு. சரியா? ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. கிடைக்கிறத பார்த்தா இங்கேருந்து தூக்கிறோம் போல். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். லெகசி மாடலுக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள். ரிஜெக்ஷன் ஆயிருக்குதா? ஆயிருக்குதானே? இது லிக்யூரிட்டி ஏஷியன் ஆயிலெலாம் தூக்காமல் இருக்குது, அதனால் என்ட்ரிலாம் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த இது சாலிடாக ஆச்சுன்னா இப்படி ரேஞ்ச் கிடைக்கும். வைக்குதான்னு பாருங்க. ஏஷியன் லோவை தூக்காமல் இருக்குது, என்ட்ரிலாம் போடக்கூடாது. புரியுதா? இது இந்த லெகசி மாடல் கன்ஃபர்மேஷன் வரலன்னா ஏஷியன் லோவை எடுக்கும், எஃப்இஜியில் இருந்து திரும்பும். சரிங்களா? பார்த்து யூஎஸ்டி கேட் பாருங்க. யூஎஸ்டி கேடு டைமாக இருக்க மாதிரி டிஎக்ஸ்ஐ செல்லுனா இதையும் செல்லுக்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எஃப்இஜி டேப் பண்ணி தான் விழுந்திருப்பான் போல். செல்லே ஃபோக்கஸ் பண்ணுவோம். 1 ஹவர் இந்த 4 ஹவர் அதெல்லாம் செல் என்ட்ரிஸ் வந்துச்சுன்னா செல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ஒன்று இந்த லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணி செல் ஆகும். இந்த லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 4 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் வீக்லி ரிஜெக்ஷனும் வரும். சரிங்களா? இல்லைன்னா இங்கே இருக்கிற இம்பேலன்ஸில் வந்து ஃபாலோ ஆகும். செல் ஃபோக்கஸ் பண்ணு. இந்த பார்க்காதீங்க, ஜிபிபிலாம் என்ட்ரி பார்க்காதீங்க. அதான் ஏஷியன் லோவெலாம் கலெக்ட் பண்ணாமல் இருக்குதுல்ல. யூஎஸ்டி ஜேபி வந்து டெய்லியோட இம்பேலன்ஸ்ல டேப் பண்ணி வந்திருக்கான் ப்ரோ. அப்ப நெக்ஸ்ட் நம்ம பை பார்க்கலாமா? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் கிடைச்சிருக்கு. டெய்லியோட இம்பேலன்ஸ் பைக்கா? ஆமா ப்ரோ, இப்பதான் செக் பண்ணேன். இல்லை அதில் ஒரு டிஎக்ஸ்ஒய் வந்து செல்லில் இருக்கும்போது அது எப்படி வேலை செய்யுங்கிறது சொல்ல முடியாதுல்ல. இல்ல ஆக்சுவலி டெய்லியிலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கு. வச்சுட்டு திரும்ப ஒரு இம்பேலன்ஸ்ல கிளிக் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் அதான் ட்ரை பண்ணுங்க, பார்த்து. சரிங்க. ஓகே. ரிஜெக்ட் ஆயிருக்குது. 2 நிமிஷம் இருக்குது இந்த கேனல் க்ளோஸ் ஆக. இது இன்வெர்ஸ் எஃப்இஜி வச்சுட்டான். சரிங்களா? இதுக்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே தள்ளிட்டான்னா தூக்கிடுவோம். சரிங்களா? தள்ளணும். இப்போ இந்த கேண்டில்னால் 5 மினிட் க்ளோஸ் ஆக எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 1 நிமிஷம். இது இல்லாமல் இன்னொரு கேண்டில் இருக்குது. இது ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு தள்ளிடுச்சுன்னா தூக்கிடுவோம். சிஸ்டம் வைக்கணும். சரியா? பாரு, ட்ரை பண்ணி பாரு. ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்க தலைவரா, வேற ஒரு டவுட் கேட்டிங்களா? 30 பாயிண்ட் வருது. சார் சார் இப்போ 4 ஹவர் 15 மினிட் பாக்குறோம். செட்டப் நல்லா கிளீனா இருக்கு, ஆனா ஏஷியன்ல இருக்கு, எடுக்கலாம். ரிஸ்க் கம்மி பண்ணி எடுக்கணும். ரிஸ்க் கம்மியாச்சு. ஆமாம், எஃப்இஜியும் சேர்த்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா? பாருங்க, இந்த கேண்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலேயே க்ளோஸ் வைக்கணும். கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சுன்னா திருப்பி சொதப்பிடுவோம். மேலே மேலே நிற்கிதுன்னா மேற்கொண்டு மேலே போகும். சரிங்களா? ரைட். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஃபோர்காஸ்ட் எப்போ நிறுத்துவேன்னு தெரியாது, டக்குன்னு நிறுத்திடுவேன், என்னைக்கும் தெரியாது. ப்ரோ அந்த யூஎஸ்டி ஜேபி மட்டும் ஒரு தடவை பாருங்க. சொல்லுங்க. பார்த்தது கரெக்டான மட்டும். டெய்லியில இம்பேலன்ஸ் டேப் ஆகி டெய்லியிலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதான் கரெக்டாக தான் சொல்லுங்க. டெய்லி இம்பேலன்ஸ் டேப் ஆகி நீங்கள் 1 ஹவர் பார்த்துருக்கிறீங்க இல்லைங்களா சிஸ்ட்டு? தானே? ஆமா ப்ரோ, ஆமா. ரைட், கரெக்ட் தான். ஆனால் டிஎக்ஸ்ஐ செல்லில் இருக்கும்போது யூஎஸ்டி கேட் செல்லில் இருக்கும்போது இது எந்த அளவுக்கு பைக் சப்போர்ட் பண்ணுங்கிறது சொல்ல முடியாது. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பக்கமாக இருக்குது, பிரேக் பக்கமாக இருக்குன்னா கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. இல்ல அது வி ஷேப் ரெக்கவரியாவும் இருக்கா? ஸோ அதான் ஒரு ஆஃப் ரிஸ்க் வேணா ட்ரை அடிங்க, தப்பு இல்லை. ஆஃப் ரிஸ்க் அடிங்க.
சரிங்க. ஓகே. போட்காஸ்ட் நிறுத்திடலாம்ல, பிரச்சனை இல்லை. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏன் கௌதம்? ஏன் நீங்க தலைவர் ஐயா, நாங்களா இப்ப தலைவர் எத்தனை நாள் நாங்கெல்லாம் ஒன்றும் ட்ரைன் ஆக வேண்டியது இருக்கு ஐயா. என்ன பொறுத்து இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தனியா பண்ணணும்ல, அப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? செல்லு. சரிங்க. யூஎஸ்டி செஃப் போட்டு ஒரு 6 மாசம் போட்டு வருங்க. 6 மாசம். தலைவர் நல்லா- நாங்களா இப்ப தலைவர் முடிச்சிருக்கோம். இரு தலைவர். சரி, ஜனவரில இருந்து ரெடி ஆயிக்கங்க. நீங்க தான் எனக்கு என்ட்ரி கொடுங்க எல்லாம் சேர்ந்து. நான்லாம் சொல்லணும். சரியா? கண்டிப்பா ஓகே bro. ப்ரோ. நாங்கெல்லாம் கொடுத்தோம்னா எஸ்எல் தான் பரவாயில்லையா தலைவர். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த யூஎஸ்டி செஃப் இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுதான்னு பாருங்க. பைக் சப்போர்ட் பண்ணலன்னா செல்லு தான் ஆகும். சரிங்களா? அப்புறம் கால் பண்ணலாமா? ஃப்ரீயா இருப்பீங்களா? கூப்பிடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே. இன்வெர்ஸ் எஃப்இஜி ரியாக்ட் ஆகுது. சடன்னா ஹையை தூக்கணும். சரிங்களா? இங்கேயே சுத்துறான்னா கீழே தான் நவுத்துவோம். சரிங்களா? கட் ஆகிடும், பார்த்துக்கலாம். சரிங்க. ரைட். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ சப்போஸ் ஃபோர்காஸ்ட் இது பண்றீங்கன்னா கூட நீங்க உங்க வியூவை வந்து போடுங்க ப்ரோ. லைக் இதுல போடுங்க. அந்த என்ன நியூஸ் சொல்றீங்கன்னு ஸ்டேஷன்ல உங்க வியூவை வந்து போடுங்க. என்ன சொல்றீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் சொன்னேன். நான் கண்டினியூவாக தான் இருக்கு, ஃபாலோ பண்ணி. சரியா? ஓகே ஓகே. ரைட்.